ஹலிமா அம்மையார் அவர்கள் கண்ட ஒரு அதிசயம், எங்களுடைய பூமி என்பது மிகவும் ஒரு வறட்சியான பூமி. இதை போன்று அல்லாஹு தாலா வேறு எந்த பூமியும் ஆக்கியிருக்க மாட்டான். பொற்பூண்டுகளே இருக்காது. அப்படி இருக்கின்ற பொழுதும் கூட என்னுடைய ஆட்டு மந்தைகள் காலை நேரத்தில் வெளியே மேய்ச்சலுக்கு சென்றால் மாலையில் திரும்புகின்ற பொழுது கொழு கொழுவென்று மடி நிரம்பியதாக வரும். இதனை அறிந்த அந்த கிராமவாசிகள், ஹலிமாவுடைய ஆடு மட்டும் மிகவும் கொழு கொழுவென்று வருகிறது, நம்முடைய ஆட்டையும் அவளுடைய ஆட்டுடன் சேர்த்து அனுப்புவோம், மேய்ச்சலுக்கு அது சென்று வரும் என்பதாக வேண்டி அனுப்புகிறார்கள். ஆனால் ஹலிமா அம்மையாரின் ஆடு மட்டும்தான் வயிறு நிரம்பியவாறு வருகிறது. அவர்களுடைய ஆடு அனைத்தும் அதே மெல்லிய தோற்றத்துடனே வருகிறது. இன்னும் சிலர் இந்த அதிசயத்தை தங்கள் கண்களாலே பார்க்கிறார்கள். ஹலிமாவுடைய ஆடு வெறும் தரையில் தன்னுடைய வாயை வைக்கும், ஆனால் தலையை நிமிர்த்துகின்ற பொழுது பச்சை புல் அதோடைய வாயில் இருக்கும். ஆனால் எங்களுடைய ஆடு கீழே மேய்ந்தால் அதோடைய வாயில் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் என்பதாக பார்த்த சிலர் கூறுவார்கள். எந்த ஒரு காயம் ஏற்பட்டாலும் சரி, வலி ஏற்பட்டாலும் சரி, உடனே ஹலிமா அம்மையாரின் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். குழந்தையின் கையை அந்த இடத்தில் வைப்பார்கள். காயமே இல்லாதவாறு திரும்பி செல்வார்கள். கால்நடைகளுக்கும் அவ்வாறுதான்.